வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் டெக் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ இப்போ ரீசெண்டாக பேட்டரிலே உங்களுக்கு 6000 mAh 7000 mAh வரைக்கும் கூட ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5000 mAhல பவர் பேங்க் வரும். அதை விட 1000 mAh ஜாஸ்தியாக இருக்கிற 6000 mAh பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ 15,000க்கு கீழே இருக்கிற ஃபோன்ஸில் எந்த ஃபோன்ஸ்லாம் 6000 mAh பேட்டரி இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 15,000க்கு கீழே 6000 mAh பேட்டரியோட ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி பவர் 9. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,999 ஒன்லி. ஸோ 11,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 6000 mAh பேட்டரி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் சரி, வீடியோஸ் பார்க்குறதுக்கும் சரி, இல்லை கேம்ஸ் விளாட்றதுக்கும் ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ராசஸரும் ரொம்பவே டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 662 கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888. ஸோ அதுக்கப்புறம் அவைலபிள் நெக்ஸ்ட் பெஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 662 தான். ஸோ உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB கொடுக்குறாங்க அண்ட் 4 GB ரேம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு 11,000 ஒரு ஃபோன் கிடைக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோனாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ M3. போக்கோ யூஸ்வலாக உங்களுக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மிங் ஃபோன்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போக்கோவில் உங்களுக்கு 10,999க்கு இந்த M3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. அது மட்டும் இல்லைங்க, இதோட டிஸ்பிளே சைஸும் உங்களுக்கு த ஸ்டாண்டர்டைஸ்டு டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு சொல்கிற 6.53 டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதோடைய ப்ராசஸரும் ஸ்னாப்ட்ராகன் 662 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெட்மி பவர் 9க்கும் இப்போ பார்க்குற போக்கோ M3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 128 GB மெமரி கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு மெமரி கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் 64 GB அண்ட் 4 GB காம்பினேஷன் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெமரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் 128 GB மெமரி அண்ட் 4 GB ரேம் வேரியன்ட் வாங்கிக்கலாம். நம்ம ரெட்மி பவர் 9லையும் சரி, அதுக்கப்புறம் போக்கோ M3லையும் சரி, ரெண்டுலேயுமே உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெமரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம M3ல உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெட்மி பவர் 9லையும் சரி, இப்போ பார்க்குற போக்கோ M3லையும் சரி, உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே சிமிலராக இருக்குது. ஏன்னா போக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மிலேருந்து பிரிஞ்சு தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஜியோமி போக்கோ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ போக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாருக்கெல்லாம் போக்கோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி ரொம்ப பழகம் இருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக இந்த ஃபோன் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி நர்சோ அப்படிங்கிற ஒரு மாடல். இது ரொம்ப ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய விலை சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 10,500 ஒன்லி. 10,500 உங்களுக்கு 6000 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. ஸோ 6000 mAh பேட்டரி பவர் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 2 days பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB அண்ட் 64 GB காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா 14 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெட்மி பவர் 9ம் அதுக்கப்புறம் போக்கோ M3யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் கொடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியோ G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பீடை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஸ்னாப்ட்ராகன் 662க்கு எக்ஸாக்டாக ஈக்குவலான ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த விதத்துலையும் உங்களுக்கு ரியல்மி நர்சோவும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கீழேயும் மேலேயும் போகல அப்படின்னு தான் சொல்லணும்.
3 ஃபோன்ஸுமே வந்து ஒரே லைனில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஃபோன்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் F41. என்னதான் புதுசாக மொபைல் கம்பெனிஸ் வந்துட்டே இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து அவங்க வந்து பிடிச்சி போச்சு அப்படின்னா திரும்ப அந்த கம்பெனியில் தான் ஃபோன் வாங்குவாங்க. அப்படி ரொம்ப ஒரு குட்வில் இருக்கிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாம்சங். ஸோ சாம்சங்கில் வந்து எனக்கு 15,000க்கு கீழே ஒரு நல்ல மொபைல் வேணும், அதுவும் வந்து 6,000 mAh வேணும் அப்படின்னா உங்களுக்கு சாம்சங் F41 தான் கரெக்டான சாய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய ஃபேக்ட்ரி ப்ராசஸரான எக்ஸினோஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு 6.4 inch டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 ஃபோன்லையுமே இல்லாத ஒரு ஃபீச்சர் இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரேம் வந்து 6GB வரைக்கும் இருக்குங்க. ஸோ 6GB ரேம் அண்ட் 128GB மெமரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரேம் கண்டிப்பாக தேவை, நீங்கள் வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் ஜாஸ்தியாக விளையாடுவீங்க, இல்லைனா வீடியோஸ் ஜாஸ்தியாக எடுப்பீங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாம்சங் F41 வந்து ஒரு கரெக்டான சாய்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா மொபைலோட கம்பேர் பண்ணும்போதும் இதில் வந்து உங்களுக்கு கேமரா கேப்பபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் கேமரா பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்ஸ்லாம் வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் F41 ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,999 ஒன்லி. என்னதான் வந்து இது வந்து ஒரு 3,000-4,000 ஜாஸ்தியாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் கிடைக்குது. ஸோ நீங்கள் என்னதான் காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து மெமரி அப்கிரேட் பண்ணலாம், மெமரி கார்டு போட்டு. பட் உங்களுடைய ரேமை வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து வாங்கும் போதே ஒரு 2GB ரேம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து ஹேங் ஆகாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து கேம்ஸ் விளாட்றீங்கன்னா லேக் இல்லாமல் விளையாட முடியும். சாம்சங் F41 கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோனும் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் தாங்க, சாம்சங் M21. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சாம்சங் F41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14,999க்கு வந்தது. ஸோ இது வந்து 13,999 ஒன்லி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சாம்சங்குடைய ஃபேக்ட்ரி ப்ராசஸரான எக்ஸினோஸ் 9611 தான் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு 6.4 inch டிஸ்பிளே சைஸ் தான். ஸோ இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக கேமராவில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 14 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 mAh பேட்டரி. ஸோ M21லையும் உங்களுக்கு வந்து 6,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் நிற்கும். நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 நாளாவது வரும். ஸோ M21 வந்து யாரெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வேணும் ஆனாலும் எனக்கு சாம்சங் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபோன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா Moto G9 பவர். ஸோ மோட்ரோலா அப்படிங்கிற கம்பெனி வந்து வேர்ல்டு லீடராக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோன்ஸ்லாம் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னதான் வந்து எம்ஐ, ரெட்மி, அதுக்கப்புறம் சாம்சங் இவங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணாலும், ஆப்பிள்லாம் ஓவர்டேக் பண்ணாலும் மோட்டோ வந்து எப்போது வந்து அவங்களும் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில ஃபோன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மோட்டோ G9 பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 662 வருது. உங்களுக்கு வந்து இந்த ஃபோனும் வந்து 6,000 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து 11,999 ஒன்லி. அண்ட் இந்த ஃபோன் யூஸ் பண்ணவங்கலாம் ஹார்ட்வேர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போது ஒரு 15,000 கீழே வந்து பேட்டரி நல்லா நிற்கிற ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் பவர் 2 அப்படிங்கிற மொபைலுங்க. ஸோ டெக்னோ அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவான மொபைல் கொடுக்குறதுல இப்போ முன்னாடியே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9,999 மட்டுமே. 10,000க்கு ₹1 கம்மியாக உங்களுக்கு வந்து 6,000 mAh ஒரு ஃபோன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹீலியோஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மீடியாடெக்கில் இருந்து. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி 4GB அண்ட் 64GB காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரியும் சரி செல்ஃபி கேமராவும் சரி 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் கம்மியாக இருந்தாலும் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க, 10,000க்கு கம்மியாக தான் எனக்கு வந்து பட்ஜெட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு நல்ல பேட்டரி நிற்கிற ஒரு ஃபோன் வேணும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து மல்டிமீடியா யூசேஜும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெக்னோ ஸ்பார்க் பவர் 2 ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி C12 அப்படிங்கிற மொபைல்.
ஸோ இந்த மொபைலும் வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. பட் இதோடைய விலையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அசந்துருவீங்க. 8999 ஒன்லி. ஆமாங்க, 9000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக மொபைல் தராங்க. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5000 mAh பவர் பேங்க் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ₹2000 ₹1000 செலவாயிரும். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ஃபோன் தராங்க. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 32 GB மெமரி கொடுத்துருக்காங்க அண்ட் 3 GB RAM கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, யாரெல்லாம் வந்து இந்த ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இம்பார்ட்டண்டான கால்ஸ் வரும் அண்ட் மெசேஜஸ் வரும், மிஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஃபோன் வந்து எப்பவுமே ஆனில் இருக்கணும், அடிக்கடி சார்ஜ் போட முடியாது, இந்த மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்களோ, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் அப்படின்னா, அப்போ கூட நீங்கள் வந்து இந்த 6000 mAh பேட்டரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹெவியான ப்ராசஸிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 GB RAM அண்ட் 32 GB மெமரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸும் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபோன் வந்து எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபோன்ஸுமே வந்து 6000 mAh பேட்டரியோட வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டோட முக்கியமான விஷயமே பேட்டரி பேக்கப் தாங்க. பேட்டரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அண்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பட்டர்ஃப்ளை சார்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜர் வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே போனாலும் அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி எடுத்து போட்டு பட்டர்ஃப்ளை சார்ஜரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கை சார்ஜ் போடுறதே ஒரு பெரிய வேலை. ஸோ அதை மறந்துடுறாங்க நிறைய பேர். பவர் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு சுமையாக இருக்குது அப்படிங்கிறனாலே ஃபோன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்பவே ஹைலி எக்யூப்ட் ஃபோன்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு பேட்டரி வைஸ். ஸோ இப்போ சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 7000 mAh ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ நிறையா ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து 6000 mAh வருது. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச 6000 mAh ஃபோன் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.